வணக்கம் தோழிகளே. நம்ம இந்த முறை செய்ய போகிற பலகாரத்துக்கு பேர் சுழியம் அப்படிங்கிறது. இதை சில பேர் சுழியம்னு சொல்லுவாங்க, சில பேர் சுயம்னு சொல்லுவாங்க. இது உச்சரிக்கிற முறை பல விதமாக இருந்தாலும் பொருள் ஒன்று தான். இந்த சுழியம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம இப்போ முதல்ல பார்ப்போம். 1 கப் மைதா. 1 கப் மைதாவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1 கப் வேக வச்ச கடலைப்பருப்பு, 1 கப் வெல்லம், அரை கப் தேங்காய் துருவல், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பேக்கிங் சோடா, தேவையான அளவு எண்ணெய், ஏலக்காய் சிறிதளவு. பூரணம் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இப்போ முதல்ல பார்க்கலாம். இந்த தேங்காய் துருவலை முதல்ல கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணுன்ட்டு இல்லை, லேசாக வதக்கினா போதும். சீக்கிரத்தில் வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அதை லேசாக வதக்கிறோமே தவிர மற்றபடி ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. லேசாக வதக்கிக்கணும். இந்த லேசாக வதக்கிட்டோம். இப்போ அந்த தேங்காய் வச்சுட்டு அதில் வெல்லத்தை போட்டு விட்டுடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு வெல்லத்தை போட்டுக்கலாம். இப்போ லேசாக தண்ணி தெளிச்சிடலாம். வெல்லம் இப்போது நல்லா வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக அதில் உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கடலைப்பருப்பை அதில் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பை 1-2 வேக வச்சு 1-2 மசிச்சா போகிறோம். நம்ம போலிக்கு செய்கிற மாதிரி ரொம்ப ஒரே மாதிரி பவுடராகவோ ரொம்ப ஒரே ஈவனாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. போலின்னா அது தட்டும்போது அந்த பருப்பு முழுசாவோ 1-2 இருந்தால் ஓட்டு விழுந்துருங்கிறதால அது ஒரே மாதிரி பவுடராக பண்ணிக்கிட்டோம். ஆனால் இதுக்கு உருட்டி போடுறதால பருப்பு 1-2 இருந்தால் அதனால் தப்பு கிடையாது. அதனால் இதை பருப்பை வேக வச்சு கடலைப்பருப்பை வேக வச்சு 1-2 மசிச்சுக்கிட்டாலே போதும். இப்போது இந்த தேங்காய் பூவையும் அதை போட்டுடலாம். ஏலக்காய் பொடியையும் அதை போட்டுக்கலாம். இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு. பூரணம் ஆறுற வரைக்கும் நம்ம இந்த மாவை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த மைதா மாவு, இந்த பச்சரிசி மாவு, இந்த அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, இதெல்லாம் போட்டு தோசை மாவு பதத்தில் நம்ம இந்த மாவை கரைச்சிக்கணும். இப்போது இந்த மாவை இந்த அளவுக்கு தோசை மாவு பதத்தில் கரைச்சி ரெடியாக வச்சுக்கிறோம். பூரணத்தை இது மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இது மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பூரணத்தை ஊற்றி வச்சுருக்கோம். அதை எடுத்து நம்ம இந்த மாவில் நினச்சி இப்படி எண்ணெயில் போடலாம். பஜ்ஜி போடுற மாதிரி இந்த மாவில் நினச்சி அதை எண்ணெயில் போடணும்.
இப்போ ஒரு பக்கம் வந்திருக்கும். இதை நம்ம திருப்பி மறுபக்கம் தட்டி போடலாம். இப்போ சுழியம் வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். துணிகளே இப்போ சுழியம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சுழியம் செய்யாத தீபாவளி எங்கேயும் இருக்காது. தமிழ்நாட்டில் எல்லார் வீடுகள்லேயும் எத்தனை வகையான புது பலகாரங்கள் செய்திருந்தாலும் இந்த சுழியம் கண்டிப்பாக எல்லாரோட வீடுகள்லேயும் தமிழ்நாட்டில் இடம் பெறக்கூடிய ஒரு தீபாவளி பலகாரம் இது. இதை நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இது உங்களுக்கு இதோட கூடுதலாக ஒரு டிப்ஸ் ஒன்று தரலான்னு நினைக்கிறேன். இந்த சுழியம் செய்யும்போது நம்ம வீட்டில் இட்லி மாவு புளிக்காமல் புதுசாக அரைச்ச மாவு இருந்துச்சுன்னா இதோட ஒரு கரண்டி அளவு மாவு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுழியம் இன்னும் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் அது மாதிரியே செஞ்சு பாருங்கள். மாவு இல்லாத இது மாதிரியே செய்யலாம். எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.